அதே போல இன்றைக்கு ஒருத்தர் பேசும்பொழுது பாலசுப்ரமணியன் பேசும்பொழுது அந்த தமிழ் கடவுள் முருகன் அதை பத்தி அந்த கந்தசஷ்டி கவசத்தை அவமரியாதை செய்து பேசியதை பத்தி சொன்னார். இவர்களுக்கெல்லாம் இந்த அதிமுக புரட்சி தலைவர் அவர்கள் கூறிய அண்ணாயிசம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பெரியாரை தலைவராக கொண்டு அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டது. அது முழுக்க முழுக்க பெரியார் கொள்கைகள்ல பயணிக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் அண்ணாவை தலைவராக கொண்டு, புரட்சி தலைவர் நான் பெரியாரை தலைவராக வச்சுக்கிட்டு இந்த கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லல, அண்ணா அவர்களை தலைவராக கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அண்ணா திமுகவில் அவர் அடிப்படையாக வைத்துக் கொண்டது மூன்றே மூன்று. ஒன்று, அந்த திராவிடம் விட்டுட்டு, அதாவது திராவிடம் இருக்கணும், கூடவே தேசிய பார்வை நமக்கு இருக்கணும், தமிழனாக இருக்கணும், இந்தியனாக இருக்கணும், தமிழ்நாட்டினுடைய நலன்கள் பாதுகாக்கப்படணும், இந்தியாவுடைய ஒற்றுமை பாதுகாக்கப்படணும், எல்லா மொழிகள், எல்லா சமுதாயங்கள், எல்லா மதங்கள் ஏற்கப்படணும் என்று சொல்லி முதலாக திராவிட பாரம்பரியத்துல வெளிப்படையாக கோயில்களுக்கு சென்று மத நம்பிக்கையை, கடவுள் வழிபாட்டை வெளிப்படுத்தியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே வழியில தான் அம்மா அவர்களும் பயணித்தார்கள். இன்னும் சொல்ல போனா அதை விட ஒரு படி மேல அவர்கள் சென்று அந்த வழியில பயணித்தார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பண்றது ஒரு அதிகபட்ச ஒரு இந்துத்துவ கொள்கைகள் அல்லது ஒரு இந்து தீவிரவாதம் கூட நம்ம சொல்லலாம். தீவிரவாதம் அளவுக்கு போறதில்ல, அந்த இந்துத்துவ கொள்கைகள்ல ஒரு வலதுசாரிகளாக, வலதுசாரி சிந்தனை உள்ளவர்களாக போறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அவர்கள் என்றைக்குமே இடதுசாரிகளாக, இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களாக திராவிட முன்னேற்ற கழகம் போறாங்க. அதாவது கடவுளே இல்ல அந்த மாதிரியானது. ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுநிலையாக, அதாவது மதவாதமும் இல்ல, அதே போல கடவுளே இல்ல அப்படிங்கிற கொள்கையும் இல்ல, அப்படிங்கிற அளவுல அந்த திராவிடத்தை, அதுதான் அண்ணாயிசம் என்ற பெயர்ல புரட்சி தலைவர் அவர்கள் வழி எடுத்தார்கள், வழி நடத்தினார்கள், உருவாக்கினார்கள். இவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த முருக கடவுள உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செஞ்சிருக்கணும். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த சம்பவத்தை கண்டித்து அறிக்கை விட்டிருக்கணும். நீங்க பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டதை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார். ஆனால் இந்த முருகர் கந்தசஷ்டி கவசத்தை சொல்லி கொச்சைப்படுத்தினதை அவர் எதுவுமே அது பேசல. அது என்ன ஆகுதுன்னா, இந்துத்துவ கொள்கைகளுடைய பாரதிய ஜனதா கட்சி அந்த இந்து ஓட்டுகளை கன்சாலிடேட் பண்றதுக்கு, அந்த இந்துக்களுடைய வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்காக அதை அவர்கள் கையகப்படுத்தி பயன்படுத்த நினைக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம் அந்த திராவிட கொள்கைகளை முன்வைத்து அந்த திராவிடங்கிற சித்தாந்தங்களை தொடர்கிறவர்களை வச்சு அவர்கள் அதை வழிநடத்துறாங்க. அப்ப இந்த ரெண்டு லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு போயிடுச்சுன்னா நாம எங்க நிக்கிறோம்? இவர்கள் இது போல அந்த ஒரு ஐடியாலஜி தெரியாம, மக்கள் மனநிலை தெரியாம இருந்தாங்கன்னா போட்டி என்பது இந்துத்துவாவுக்கும் திராவிடத்திற்கும், பிஜேபிக்கும் திமுகவுக்கு வந்துடும். அப்ப அண்ணா திமுக நம்ம எந்த இடத்துல நிக்க போறோம்? அதனால நாம ஒரு இந்துத்துவாவில ஏற்படுகிற வன்முறைகள், தீவிரவாதங்களையும் நம்ம அடக்கணும். திராவிடங்கிற பேர்ல ஏற்படுகிற தீவிரவாதங்களையும் இது போன்ற தவறான செயல்களையும் கண்டித்து மக்கள் நன்மதிப்பை பெற்றவர்களாக, நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் ஒரே ஒரு சிறப்பு என்னன்னா, அவர்கள் ஒன்று, அவர்களது சிந்தனை மக்களது எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்புடையதாக இருக்கும், அல்லது மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை அறிந்து அதற்கு ஏற்றாற் போல தங்களது கொள்கைகளை, தங்களது முடிவுகளை அவர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், அதை வழிநடத்துகிறார்கள். அந்த இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தவறிழைக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு என்னுடைய பார்வையாக அதுல இருக்கு.